ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அட்டாக் ஆன் டைட்டன் மூவியோட முழு கதை விளக்கத்தை தான் பார்க்க போறோம். நீங்க நினைக்கிற மாதிரி இது அனிமே மூவி கிடையாது. 2015 ரிலீஸ் ஆன அட்டாக் ஆன் டைட்டனோட லைவ் ஆக்ஷன் மூவி. என்ன ஒரு சொல்றீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி அட்டாக் ஆன் டைட்டனை பேஸ் பண்ணி லைவ் ஆக்ஷன் மூவி வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா வந்துருச்சு. ஆமா, பட் எப்படி வந்திருக்குன்னா ரொம்ப நல்லா வந்திருக்குடா. அனிமேல இருக்கிற பாதி விஷயங்களை அப்படியே அந்த மூவில டோட்டலா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அருமை ஆத்தான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத நீங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டு பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தேர்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். அண்ட் அதுக்குள்ளே சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, ரைட். இன்ட்ரோவுக்கு தேவையான எல்லாத்தையுமே சொல்லிட்டு நினைக்கிறேன். சொன்னால் நம்ம இப்போ ஓவர் எபிசோட் வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்க்கறது மாப் கேமிங் சேனல். நான் உங்க மால்ட்டு பாய். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வாய்ஸ் ஓவரை போடுறாங்க. அந்த வாய்ஸ் ஓவரில் என்ன சொல்கிறாங்கன்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி, பல 100 வருடங்களுக்கு முன்னாடி இந்த டைட்டன்ஸ்லாம் உருவாச்சு. அப்படி உருவான இந்த டைட்டன்ஸ் எல்லாம் மனுஷங்களை கொத்து கொத்து அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இதனாலேயே பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் அழிஞ்சு போயிருக்காங்க. ஸோ இந்த அழிவிலிருந்து தப்பிச்சிருப்பாங்க இல்லையா மீதி இருக்கக்கூடிய மக்கள், அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வாழை இவங்க ஊரை சுற்றி பில்ட் பண்ணுறாங்க. அதுவும் இந்த வால்ஸ்லாம் எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குன்னா, இந்த டைட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டைட்டன்ஸால் ஜம்ப் பண்ணி வர முடியாத அளவுக்கு இந்த வால்ஸை மிகப்பெரிய அளவில் கட்டியிருக்காங்க. ஸோ இதனாலேயே பல வருஷமாக மக்கள் எல்லாருமே இந்த வாளுக்குள்ளே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. சந்தோஷமானு சொல்ல முடியாது, பட் டைட்டன்ஸ் கிட்ட இருந்து சேஃபா வாழ்ந்து இருக்காங்க இந்த வாளுக்குள்ளேயே. பட் இந்த வால்ஸ் எல்லாமே கட்டி பல வருடங்கள் ஆகுது இல்லையா, ஸோ அதனால இந்த வால்ஸ் எல்லாம் வீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்போ வேணாலும் இழிஞ்சு விழுந்து நமக்கு ஆபத்துகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாய்ஸ் ஓவரோட இந்த கதையை ஸ்டார்ட் பண்றானுங்க. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஆர்மினை தான் காமிக்கிறாங்க. ஆர்மினுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்னு மீகாசா, இன்னொன்னு எரன் ஏகர். அதுலயும் குறிப்பா இந்த இடத்துல நம்ம எரன் ஏகர் எந்த மாதிரி காமிக்கிறாங்கன்னா, ஒரு ஒர்க் பண்ற பையன் மாதிரி காமிக்கிறாங்க. அவன் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணி இப்பதான் ஒரு சில நாட்கள் ஆகுது போல. பட் இந்த ஒரு சீன் அனிமேல எந்த விதத்திலுமே ஒத்து போல. அனிமேல இந்த மாதிரி ஒரு சீனை எந்த இடத்துலையுமே வச்சிருக்க மாட்டானுங்க. நம்ம எரன் ஏகர் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணி ஒரு சில நாட்கள் தான் ஆகுது. பட் இருந்தாலுமே அவன் வேலையை விட்டு எங்கேயே கிளம்பி போயிட்டு இருக்கான் போல. ஸோ அவனை பார்க்கறதுக்கு நம்ம ஆர்மினும் மீகாசாவும் கிளம்பி போறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம எரன் ஏகர் ஒரு மிகப்பெரிய மிசைல் மேலே நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருப்பான். அடே, அது வெடி குண்டுடா, கீழே இறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க சொல்லுவாங்க. பட் அவன் பார்த்தீங்கன்னா இவங்களை பயமுறுத்துறதுக்காக அந்த பாம்பு வெடிக்கிற மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணி காமிப்பான். சின்ன வயசுல இருந்து நம்ம எரன் ஏகருக்கு டைட்டன்ஸ் மேலே பெருசா உடன்படே கிடையாது. டைட்டன்ஸே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம எரன் ஏகர் நினைச்சிட்டு இருக்கான். ஸோ அதை பற்றி தான் இவங்க 3 பேருமே இந்த இடத்துல பேசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேரும் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த பெரிய பெரிய வால்ஸ்லாம் இருக்குமா. ஸோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம எரன் ஏகர் என்ன சொல்லுவானா, இந்த வாளுக்கு பின்னாடி மனுஷங்களா இருப்பாங்களா, அவங்க பணக்காரங்களா இருப்பாங்களா, அவங்கள போயிட்டு நம்மளால மீட் பண்ண முடியுமா, இந்த வாளை விட்டு நம்மளால வெளியே போக முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம எரன் ஏகர் இந்த இடத்துல பேசின்னு இருப்பான். பட் இவங்க 2 பேருக்கும் அதில் பெருசாக உடன்பாடு கிடையாது. தம்பி போகிறதுனா நீ போயிட்டு வா, ஹாலோரா சாமி அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்களா. அதை கேட்டு நம்ம எரன் ஏகர் காண்டான என்ன பண்ணுவானா, பக்கத்தில் ஒரு பாம்பு இருந்திருக்கும் இல்லையா, மிசைலு, அந்த மிசைலை எட்டி ஒரு உதவ விட்றான். அதுலேருந்து மண்ணெலாம் கீழே சரிஞ்சு அதில் ஒரு டிராயிங் ஒன்று காமிக்கிறாங்க. அதுவும் அந்த டிராயிங் எப்படி இருக்குன்னா, கடல்ல ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த டிராயிங்கை பத்தி இவங்க 3 பேரும் பேசிப்பாங்க. இங்க பாடுறா, இந்த வாளுக்கு வெளியில இந்த மாதிரி கடல்லாம் இருக்கும், கடல்ல பொண்ணுங்க குளிச்சுட்டு இருப்பாங்கன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. டேய், இது என்ன ஷோ தெரியுமாடா? ரோஜா பூ மாலடா. இது என்ன நிகழ்ச்சின்னு தெரியுமாடா? ரோஜா பூ மாலடா, காஜ் மாலை கிடையாதுடா. கரெக்டாக இந்த சமயத்தில் வானத்தில் ஒரு கழுகு பறக்குமா. அந்த கழுகை பார்த்த நம்ம மீகாசா, சே வாழ்ந்தா அந்த கழுகு மாதிரி வாழணும்டா, அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எதுவும் கிடையாது, எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், ஏன் அந்த கடையில் கூட அந்த கழுகு பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மீகாசா சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 3 பேர் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இவங்க நின்று இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தானே அந்த பெரிய பெரிய வால்ஸ்லாம் இருக்கும். அந்த வால்ஸை நோக்கி நம்ம போயிட்டு பக்கத்தில் பார்க்கலாம், அந்த வால்ஸில் அப்படி என்ன தான் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வாழை நோக்கி போகிறாங்க. இந்த வாழை பில் பண்ணி பல வருடங்கள் ஆகுது இல்லையா, ஸோ அதனாலே அங்கங்கே கிராக் விட்டு இருக்கும் அண்ட் டேமேஜ் நிறைய ஏற்பட்டுருக்குன்றதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேரும் பொறுமையாக அவங்களுக்கு தெரியாமல் அந்த வாழை நோக்கி போயிடுவாங்க. இப்போ தான் நம்ம பசங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாழை பக்கத்துல இருந்து பயங்கர க்ளோஸாக இந்த வாழை பார்க்குறாங்க. இந்த சமயத்தில் நம்ம மிகாசாவுக்கு பயங்கரமாக குளிரும். ஸோ அதை பார்த்து நம்ம எரன் ஏகர் என்ன பண்ணுறான்னா, அவங்ககிட்ட இருந்த அந்த ஸ்கார்ஃபை நம்ம மிகாசாவுக்கு போடுறோம். அட்டாக் ஆன் டைட்டன் அனிமேல இந்த சீனை காமிக்கும் போது எந்த மாதிரி காமிப்பாங்க, இந்த படத்தில் எந்த மாதிரி காமிச்சிருக்காங்கன்றதை நீங்களே பாருங்க. சூப்பர். பட் எனிவே இந்த சீன் மூலியமாவே நமக்கு எரன் ஏகருக்கு மிகாசா மேலே ஒரு கண்ணு இருக்குது அப்படின்றத தெளிவாக காமிச்சிருக்காங்க. நாம் எப்படியாச்சும் இந்த வாழை விட்டு வெளியே போனோம், வெளியே என்ன இருக்குன்றதை பார்க்கணும், வெளியே மக்கள் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரன் ஏகர் சொல்லுவான். அதை கேட்ட ஆர்மி என்ன சொல்கிறான்னா, எது இந்த வாழை விட்டு வெளியே போனோமா, இந்த வாளுக்கு வெளியே நிறைய டைட்டன்ஸ் இருக்குடா, நம்ம இந்த வாழை விட்டு வெளியே போனால் அந்த டைட்டன்ஸுக்கு தான் எரிய ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மின் அழுதுகிட்டே சொல்லுவோம். இப்படியே இவங்க 3 பேரும் பேசி கொண்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஆர்மி மெம்பர்ஸ்லாம் இவங்க 3 பேரையும் பார்த்துடுறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேரையும் கேப்சர் பண்ணிடுறாங்க. அதில் ஒரு
ஆர்மி மெம்பர் நம்ம மிக்கசாவோட கையை பிடிச்சி இழுப்பானா, அதை பார்த்து காண்டான நம்ம எரணியாகர் ஆர்மி மெம்பர்ஸே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து காண்டான ஒரு ஆர்மி மெம்பர் துப்பாக்கி எடுத்து எரணியாகரை சுட வருவான். பட் அதை அவருடைய சீனியர் ஆஃபீஸர் வந்து ஸ்டாப் பண்றாரு. இந்த ஆஃபீஸரை நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமேலேயே பார்த்துருப்போம். அவருடைய நேம் யாருக்காச்சும் தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க பாரா தம்பி, நானும் உங்க அப்பாவும் ஒரு காலத்துல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஸோ ஒழுங்கா நீ நான் சொல்றதை கேளு. உனக்கு இந்த வால்ஸை விட்டு வெளியே போயிட்டு வெளியே என்ன இருக்குன்றதை பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குன்றது எனக்கு தெரியும். பட் அதுக்கு நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இந்த வால்ஸுக்கு வெளியே என்ன இருக்கு, பெரிய பெரிய டைட்டன்ஸ்லாம் இன்னும் இருக்கா இல்லையா அப்படின்றத நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நமக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ அதுல எந்த விதமான ஆபத்து இல்லைன்னா நம்ம எல்லாருமே அந்த வேலையை விட்டு வெளியே போலாம்டா அப்படின்ற மாதிரி நம்ம எரணியாகர் கிட்ட சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு சால்வ் பண்றாரு. இப்படியே சில நேரங்கள் போகுது. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய சவுண்ட் அங்க கிரியேட் ஆகுது. என்னடா ஆச்சு, எர்த்குவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பக்கத்துல இருந்த வால்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே ஆட ஆரம்பிக்குது, இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. என்னடா இது இப்படி எல்லாமே திடீர்னு உடையதே சாயுதே அப்படின்னு சொல்லி மேல அண்ணாந்து பார்த்தா தான் தெரியுது ஒரு மிகப்பெரிய டைட்டன் அந்த வால் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இது நம்ம கொலாசல் டைட்டன் தான். பட் அனிமேல வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மூவில பாத்தீங்கன்னா ஏதோ போக போற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்கே தவிர சூப்பரா பிரம்மாண்டமா காமிச்சிருக்காங்களா அப்படின்லாம் கிடையாது. கொலாசல் டைட்டனை பார்த்து நம்ம எரணியாகர் அப்ப டைட்டன்ஸ் எல்லாமே உண்மையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம ஆளு நம்ப ஆரம்பிக்கிறோம். கொலாசல் டைட்டன் சும்மா இல்லாம அந்த வால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வால் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி பேலன்ஸ் இருக்கக்கூடிய டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே அந்த வாலை உடைச்சு உள்ள அனுப்புது இந்த ஊருக்குள்ள. இதுல முக்கியமா நீங்க ஒரு டைட்டனை நோட் பண்ணி ஆகணும். இந்த டைட்டனை நோட் பண்ணி பாருங்க. இவன் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கும். ஆளு 100 ரூபாய்க்கு கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிப்பான் போல. சும்மா ரியாக்ஷன்லாம் வெறித்தனமா காமிச்சுன்னு இருக்கான். நம்ம ஊருக்குள்ள அந்த டைட்டன்ஸ் எல்லாமே மனுஷங்களை பிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. அண்ட் அப்படி சாப்பிட்டு போற மிச்சத்தை பார்த்தீங்கன்னா இந்த டைட்டன்ஸ் குட்டிலாம் இருக்கு, அந்த குட்டிங்க சாப்பிடுது. இதை பார்க்குற நம்ம பசங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்பதான் இந்த டைட்டன்ஸ் இம்மோர்டல் டைட்டன்ஸ் ஒன்று இருக்கிறதே அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இங்கிருந்து பார்த்து அலறி அடிச்சுக்கிட்டு வர்றானுங்க. ஒரு கட்டத்தில் ஒரு ஃபீமேல் டைட்டன் பார்த்தீங்கன்னா மக்களை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். அந்த அட்டாக்ல ஒரு குழந்தை மாட்டிக்கும். அந்த குழந்தைய பார்த்து நம்ம மிகசா அந்த குழந்தைய எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த குழந்தைய காப்பாற்றுவாங்க. அதை பார்த்து நம்ம எரணியாகர் மிகசாவை எப்படியாச்சும் காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ணுவான். பட் மக்கள் எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க இல்லையா. ஸோ அதனால அந்த கூட்டத்துல இருந்து அவனால தப்பிச்சு மிகசா கிட்ட போக முடியாது. கூட்டத்தோட கூட்டமா நம்ம எரணியாகரும் அந்த சர்ச்சுக்குள்ள போயிடுறான். சர்ச்சையுமே க்ளோஸ் பண்ணிடுறானுங்க. மிகசாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எரணியாகருமே ஒரு ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பான். அப்போ ஒரு ஃபீமேல் டைட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம மிகசாவுக்கு முன்னாடி நின்றுரும். அச்சோ என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி நம்ம பரபரப்பா பார்த்து கொண்டு இருக்கும்போது இந்த சர்ச்சு மேல ஏதோ ஒன்று வந்து விழுது. அதோட அதிர்வுனால நம்ம எரணியாகர் கீழே தடுமாறி விழுறோம். தடுமாறி விழுந்து நம்ம எரணியாகர் மறுபடியும் எழுந்து பார்க்கும்போது அந்த இடத்துல மிகசாவும் இல்லை, அந்த ஃபீமேல் டைட்டனும் இல்லை. அவ்வளவுதான், நம்ம மிகசா செத்துட்டா போல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம எரணியாகர் அந்த சர்ச்சை விட்டு வெளியே வந்து கதறி அழுகுறான். கரெக்டாக அந்த சர்ச்சை விட்டு வெளியே வரும்போது அந்த சர்ச்சை பார்த்தீங்கன்னா ஒரு சில டைட்டன்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணி அந்த சர்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை சாப்பிட ஆரம்பிக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம எரணியாகர் பயங்கர சோகத்தோட நடந்து போவான். அப்படியே அங்கே கட் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. டைட்டன்ஸோட அட்டாக்ல இருந்து தப்பிச்ச ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு ஆர்மியா ஒன்று கொண்டது மட்டும் இல்லாம ஒரு ஜெனரல் முன்னாடி அவங்க எல்லாருமே நின்று இருப்பாங்க. இந்த ஜெனரல் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு மேல அந்த வால்ஸ் தான் டைட்டன்ஸ் கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டு இருந்தது. பட் இப்போ அது தலைகீழா மாறிடுச்சு. டைட்டன்ஸ் எல்லாம் நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டைட்டன்ஸ் அட்டாக்ல இருந்து தப்பிச்சது நம்ம மட்டும் தான். பேசிக்கா அந்த ஜெனரல் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம கிட்ட இப்போ அட்வான்ஸான வெப்பன்ஸ்லாம் இருக்கு. அந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி டைட்டன்ஸை அடிச்சு டைட்டன்ஸ் இந்த இடத்தை விட்டு ஓட வச்சு நம்ம இடத்த திருப்பி மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு. சாப்பாட்டுக்காகவும் விவசாயத்துக்காகவும் மக்கள் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்க. அது எல்லாத்தையும் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நம்ம எப்படியாச்சும் இந்த இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெனரல் இந்த இடத்துல பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி என்னை விட உங்க கேப்டன் நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க. அதுதான் நம்ம ஆஞ்சி. அட்டாக் ஆன் டைட்டன் அனிமேல பார்க்குற நம்ம ஆஞ்சிக்கும் இங்கே காமிக்கக்கூடிய ஆஞ்சிக்கும் டோட்டலாக ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆஞ்சி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெப்பன்ஸ் ஓடிஎம் கீர் பிளேட்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே பற்றி மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஐ மீன் ஆர்மி மெம்பர்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே சாப்பிட போவாங்க. அப்படி சாப்பிட போகிற இடத்துல தான் நம்ம எரணியாகர் அண்ட் ஆர்மின் இவங்க 2 பேருமே காமிப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறத பார்த்தா நம்ம ஆர்மி மெம்பர் அவர் வந்துட்டு சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லையாடா தம்பி, நீங்க 2 பேராச்சும் உயிரோட இருக்கீங்களே, சரி அந்த பொண்ணு எங்க அப்படின்ற மாதிரி நம்ம பசங்களை கேட்கறாரு. அதுக்கு நம்ம பசங்க கிட்ட எந்த பதிலுமே இல்லை. ஸோ அதை வச்சு அவர் புரிஞ்சுக்கிறாரு. சரி வாங்கடா பசங்களா நம்ம போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படி இவங்க எல்லாருமே சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஆர்மின்னு அந்த இடத்துல ஒரு பிளானை சொல்றான். அதாவது இப்போ இவங்க இருக்கக்கூடிய செவுரு உடஞ்சி போயிருக்கும் இல்லையா, அந்த செவரை நம்ம எதைய வச்சுமே ஃபில் பண்ண முடியாது. இந்த வாளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஓட்டையை நம்ம அடைக்கணும்னா அதுக்கு நம்ம அந்த வாழை உடைச்சி அந்த மேலே இருக்கக்கூடிய வாழை கீழே தள்ளனா மட்டும்தான் உண்டு. பட் அப்படி நம்ம பண்ணனா மேலே கேப் ஆகிடும். பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தா அது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது. பிகாஸ் அந்த அளவுக்கு ஹைட்டான டைட்டன்ஸ்லாம் பெருசாக இல்லை. ஸோ அது சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. சூப்பர் பிளான் பா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த பிளானை போட்ட மாதிரி அன்னைக்கு நைட்டே கிளம்பி அந்த வால் கிட்ட போகிறாங்க. எதுக்காக நம்ம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நைட்டு கிளம்பி போகிறோம் அப்படின்றத ஆஞ்சி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது நைட்டு டைட்டன்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம நைட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆஞ்சி சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் ஒரு டீமாக சேர்ந்து நைட்டு அந்த வால் கிட்ட போகும்போது ஒரு குழந்தை அழுற சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டை கேட்டு ஒரு பொண்ணு நான் அந்த குழந்தைய காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிஞ்சு போவாங்க. பட் அப்படி போய் பார்த்தா தான் தெரியுது அது குழந்தை இல்லை, குழந்தை உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைட்டன். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல ஒரு டைட்டன் அட்டாக் நடக்குது. இந்த அட்டாக்லாம் பார்த்து இந்த ஜெனரல் இருக்கான் இல்லையா, ஆர்மி ஜெனரல், அவன் அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு ட்ரக்ல ஏறி கிளம்பி போயிடுறான். இந்த இடத்துல தான் நமக்கு இவ்வளோ நேரமாக பதுக்கி வைத்து கொண்டிருந்த ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. அந்த கேரக்டர் வேற யாரும் இல்லை, அவர் பேர் தான் ஷிகி.
ஷிகிஷிமா. அட்டாக் ஆன் டைட்டன் அனிமேல நம்ம இவரை லீவாயா பார்த்திருப்போம். இந்த இடத்துல ஷிகிஷிமான்ற பேர்ல காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவருடைய பேர் மட்டும் இல்ல, இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸோட பேரை மாத்தி தான் சொல்லி வச்சிருப்பாங்க. எனக்கு ஞாபகம் வரதை மட்டும் நாங்க அங்க சொல்றோம். நம்ம லீவாய் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாம அவருடைய டெக்னிக்ஸ், அவர்கிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி டைட்டன்ஸை சும்மா பொலன்னு பொழக்கிறாரு. ஆக்சுவலா இவர் மட்டும் கிடையாது, இவர் கூடவே சேர்ந்து ஒரு பொண்ணுமே அந்த இடத்துக்கு வந்திருக்கும். யார் அந்த பொண்ணு இவ்வளவு சூப்பரா சண்டை போடுதே அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு ஒரு ஜூம் வைக்கிறாங்க. அப்படி ஜூம் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது அது மீகாசான்றது. அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்ல நம்ம ஆஞ்சி தான் பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸோட வீக்னஸ் என்ன, டைட்டன்ஸ் எந்த இடத்துல அட்டாக் பண்ணா அது சாகும் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து நம்ம மீகாசாவை பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கர ஷாக்கு. முக்கியமா நம்ம எரநேகருக்கு தான் பயங்கர ஷாக். நம்ம எரநேகர் மீகாசாவே பார்த்துட்டு இருப்பான், மீகாசாவுமே எரநேகரை பாப்பா. பட் மீகாசா எந்த ஒரு ரியாக்ஷனுமே அவருடைய ஃபேஸ்ல காமிக்க மாட்டான். எரநேகர்னா யாரா அப்படின்ற மாதிரி தான் கேப்பா போல. அப்படியே அங்க கட் பண்ணி இன்னொரு மீட்டிங்கை காமிக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல யார் யார் இருப்பாங்கன்னா நம்ம மீகாசா, லீவாய் அண்ட் அந்த ஜெனரல் 3 பேருமே பேசின்னு இருப்பாங்க. எதை பத்தி பேசுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த செவுத்தை உடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெடிமருந்துலாம் பத்தாது, நமக்கு இன்னும் கொஞ்சம் மருந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ நம்ம லீவாய் பார்த்தீங்கன்னா அவர் பதிக்கு வச்சு கொண்டு இருந்த அந்த மருந்து எல்லாத்தையுமே கொடுப்பாரு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லாஸ்ட் வெப்பன் இதுதான், இதை யூஸ் பண்ணி தான் அந்த செவுத்தை நம்ம உடைச்சாகணும் அப்படின்ற மாதிரியுமே அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவார். அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி நைட்டு பயங்கரமா அடிவாங்கன்னா ஆர்மி மெம்பர்ஸை காமிக்கிறாங்க. அந்த மெம்பர்ஸ்ல ஒருத்தன் தான் நம்ம எரன் கூடவே சேர்ந்து இந்த இடத்துல இன்னொரு பொண்ணுமே இருக்கும். இவங்க 2 பேர் மேல தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே தூக்கி பழிய போறானுங்க. நீங்க 2 பேரும் மூட்டு சும்மா இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதரா, நம்ம எல்லாருமே கொஞ்சம் சேஃபா இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு காண்டான நம்ம எரநேகர் சும்மா இல்லாம அவனும் கூட சண்டைக்கு போறான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம லீவாய் அண்ட் மீகாசா இவங்க 2 பேருமே வந்திருப்பாங்க. நம்ம லீவாய் பாத்தீங்கன்னா எரநேகர் அட்டாக் பண்றதெல்லாம் பார்த்து பரவாயில்லையா தம்பி, நல்லா சண்டை போறியாடா அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாரு. சொல்றா தம்பி நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீவாய் எரன் கிட்ட கேட்பாரு. அதுக்கு நம்ம எரனும் அவன் யாரு, அவன் எங்க இருந்து வந்திருக்கான் அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லுவான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம லீவாய்க்கு ஏதோ ஒன்று தோணுது. ஸோ அதனால எரநேகரை தனியாக கூட்டின்னு போய் பேசுறான். எதனால தம்பி உனக்கு இந்த டைட்டன்ஸ் மேலே இவ்வளோ வெறுப்பு, எதனால நீ டைட்டன்ஸை அட்டாக் பண்ணி அவங்கள கொல்லணும்னு நினைக்கிற அப்படின்றதுக்கு அப்பா அதுக்கு நம்ம எரநேகருமே ஏதோ சொல்லுவான். சிம்பிளா அவன் என்ன சொல்லுவானா, எவ்வளோ நாளைக்கு நம்ம டைட்டன்ஸ் கிட்ட பயந்துகிட்டே இருக்கிறது, டைட்டன்ஸ் அட்டாக் பண்ணி டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே சாவடிச்சாதான் நம்ம ஃப்ரீடமா வெளியே போயிட்டு சுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த ஆன்சர்ல நம்ம லீவாய்க்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஸோ அதனால நம்ம லீவாய் பார்த்தீங்கன்னா எரநேகரை ட்ரிகர் பண்ற மாதிரியே பேசுவோம். ஆக்சுவலாக நம்ம எரன் ஸ்டார்டிங்ல டைட்டன்ஸ் அட்டாக் பண்றதுக்கான ரீசனே வேற, பட் அந்த ரீசன் எங்க சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக தான் ஏதோ ஒன்று முட்டு கொடுப்போம். அப்படியே எங்க கட் பண்ணி நம்ம மீகாசாவை காமிக்கிறாங்க. எரன் அந்த இடத்துக்கு வந்து மீகாசா கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். ஏ மீகாசா, நான் எரநேகர், உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, எதுக்கு என்கிட்ட பேசவே மாட்டேற அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம மீகாசாவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டைட்டன்ஸ் அட்டாக் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த அட்டாக்ல ஒரு குழந்தை டைட்டன்ஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல. டைட்டன்ஸ் என்னை விட்டுட்டு என் கண் முன்னாடி அந்த குழந்தையை சாப்பிட்டுடுச்சு. ஸோ அதனால நான் எப்படியாச்சும் அந்த டைட்டன்ஸை கில் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டாக் அப்போ நம்ம மீகாசாவுக்குமே லைட்டாக டேமேஜ் ஆகியிருக்கும். அந்த டேமேஜை எரன் கிட்ட காமிப்பாங்க, பெரிய தழும்பை காமிப்பாங்க. அதை பார்த்தே நம்ம எரநேகர் ஷாக்ல தான் இருப்பான். பட் இருந்தாலும் தம்பி உனக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீவாய் இருக்கான் இல்லையா, லீவாய் வந்துட்டு மீகாசாவை கட்டி பிடிப்பாங்க. அந்த இடத்துல அட்டாக் ஆன் டைட்டன் அனிமேல இருந்து இந்த லைவ் ஆக்ஷன் மூவிக்காக ஏகப்பட்ட விஷயங்களை மாத்திருக்காங்க தான், புரியுது. பட் இருந்தாலும் அதுக்கு நீ இப்படியாடா. லீவாய் மீகாசாவை கட்டி பிடிச்சதை பார்த்தேன் நம்ம எரநேகர் வெளியே வந்து பயங்கரமா கத்தி அழறது மட்டும் இல்லாம இது மீகாசாவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழுவோம். நம்ம எரநேகர் இப்படி கத்திட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு கிட்ட வருவா. இந்த பொண்ணு யாருன்றது ஞாபகம் இருக்கா? ஒரு குழந்தையை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த குழந்தைய டைட்டனா மாதிரி அட்டாக் பண்ணிருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு தான். இவளுக்கு நம்ம எரன் மேல ஒரு கண்ணு இருந்திருக்கும். பிகாஸ் எரன் தானே நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ அதனால நீ எதுக்கு மீகாசாவை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ற, நான் தான் இருக்கேன் உனக்கு, என் கூட வந்துடுறா அப்படின்ற மாதிரி நம்ம எரன் கிட்டே பேசுவோம். அது ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரா மாறுறது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் கொஞ்சம் அங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அதை பார்த்து ஒரு டைட்டன் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணும். இந்த இடத்துலயுமே நம்ம எரநேகரை விட்டுருவாங்க. பட் எரநேகர் கூட இருந்த அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணை ஒரு டைட்டன் பிடிச்சி வாயில போட்டு இவங்க 2 பேரையும் மட்டும் தான் டைட்டன்ஸ் வெளியே வந்து அட்டாக் பண்ணுதுன்னு பார்த்தா நிறைய இடங்கள்ல டைட்டன்ஸ் நிறைய பேர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். நம்ம சோல்ஜர்ஸுமே இந்த டைட்டன்ஸுக்கு எதிராக நின்று பயங்கரமா சண்டை போடுவாங்க. பட் அவங்களால மீகாசா அண்ட் லீவாய் இவங்க அளவுக்கு சண்டை போட முடியல. இந்த இடத்துல தான் நம்ம ஆர்மி ஜெனரலுமே இருப்பாரு. அவர் அப்பயுமே என்ன ஸ்பீச் கொடுப்பாருன்னா, இங்க வரடா பசங்களா, ட்ரக்ல இருக்கக்கூடிய வெடிமருந்து மட்டும் எக்காரணத்தை கொண்டு இவங்க பறி கொடுத்துறாதீங்க, அதை யூஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம அந்த வாலை டேமேஜ் பண்ணி அதை உடைக்க முடியும். ஸோ அதனால அது மட்டும் விட்டுறாதீங்க, பாத்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு. பட் அந்த சமயத்தில் ஒரு பொண்ணு எதை பண்ணக்கூடாதோ அதுதான் பண்ணுவாங்க. அதாவது அந்த வெடிமருந்து இருக்கக்கூடிய ட்ரக் இருக்கு இல்லையா, அந்த ட்ரக்கை பற்ற வச்சுட்டு ஒரு டைட்டன் மேலே எடுத்துன்னு போய் மோதிடுவா. ஸோ இதனாலேயே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. பட் இந்த பிளாஸ்ட்னால டைட்டன்ஸ் இறந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா டைட்டன்ஸை பின்னாடி இருந்து கைத்தில் வெட்டினா மட்டும் தான் சாகும். ஸோ மறுபடியும் எல்லா டைட்டன்ஸும் உயிரோட வரது மட்டும் இல்லாமல் மக்களை அட்டாக் பண்ண செய்யுது. இதை பார்த்து நம்ம எரநேகருக்கு பயங்கர காண்டாகுது. பிகாஸ் எரநேகரோட டீமை சேர்ந்தவங்க தானே இவங்க எல்லாருமே. ஸோ அதனால அவன் அதை பார்த்து பயங்கரமாக காண்டாகிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லீவாய் நம்ம எரநேகர் கிட்ட பேசியிருப்பான் இல்லையா, அது அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ நம்ம லீவாய் அந்த இடத்துல நினைச்ச மாதிரியே இந்த இடத்துல எரநேகர் ட்ரிகர் ஆகிறான். நீங்க யாருமே வேணாடா, நான் தனியாகவே இந்த டைட்டன்ஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடிஎம் கியர்லாம் யூஸ் பண்ணி டைட்டன்ஸை பயங்கரமா டேமேஜ் பண்றான். பட் அப்போ நம்ம எரனால மீகாசா அண்ட் லீவாய் அளவுக்கு சண்டை போட முடியாது. அதை பார்த்து நம்ம லீவாய் தான் ஒரு சில விஷயங்களை சொல்லுவான், இந்த மாதிரி அட்டாக் பண்றான், இங்க அட்டாக் பண்றான்னு. நம்ம பையனும் நல்லா தான் சண்டை போட்டுன்னு இருப்பான். பட் ஒரு கட்டத்தில் ஒரு டைட்டனோட வாயில போயிட்டு அவனுடைய கால் மாட்டி, கால் போனா போதும் உயிர் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை பிச்சுக்கிட்டு ஒரு மாடி மேலே வந்து விழுவான். பட் அந்த மாடிக்கு கீழே ஏகப்பட்ட டைட்டன்ஸ் நம்ம எரனை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கிறது. நம்ம எரநேகர்
இப்படி தத்தளிக்கிறத ஆர்மின் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஆர்மின் சோல்ஜர்ஸ் கிட்ட ஒரு ஸ்பீச்சை கொடுப்பான். நமக்காக தான்டா இறன் இந்த அளவுக்கு சண்டை போட்டுன்னு இருக்கான், பட் நம்ம அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு கீழே உட்காந்துட்டே இருக்குமே, நம்ம எல்லாருமே போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசான ஸ்பீச் இந்த இடத்துல கொடுக்குறான். ஸோ இந்த ஸ்பீச்சை கேட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக சண்டை போடுவாங்க. பட் அந்த சண்டையில் நம்ம ஆர்மின் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டன் கிட்ட மாட்டிக்கிறான். அந்த டைட்டனுமே நம்ம ஆர்மினை சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போகுது. பட் இதை பார்த்து நம்ம எரன் ஏகர் ஆல்ரெடி நம்ம மீகசாவை இப்படி தான் விட்டுட்டோம், ஆர்மினையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மினை அங்கிருந்து காப்பாற்றி நம்ம எரன் ஏகர் அந்த டைட்டனோட வாய்க்குள்ள போய் மாட்டிக்கிறான். ஆல்ரெடி எரன் ஏகரோட ஒரு கால் போச்சா, இப்போ ஒரு பக்கம் கையும் போயிடும். அதுவும் அந்த கை நம்ம ஆர்மின் பக்கத்தில் தான் வந்து விழும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாடி அந்த டைட்டனோட உடம்புக்குள்ள போயிருக்கும். அவ்வளோதான்டா எரன் ஏகர் செத்துட்டான் அப்படின்னு முடிவு பண்ண நம்ம ஆர்மின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறி அழுவான். அண்ட் இந்த விஷயத்தை மிகசா கிட்டேயுமே சொல்லுவான். பட் அதை கேட்ட நம்ம மிகசா பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. நம்ம எரனோட கையே பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க, இருந்து கிளம்பி போயிட்டு மறுபடியும் டைட்டன்ஸ் கிட்ட சண்டை போட போயிடுவா. இங்கே நம்ம எரன் ஏகர் அந்த டைட்டனோட வாய்க்குள்ள போயிருப்பான் இல்லையா, அப்படி வாய்க்குள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த வாய்க்குள்ள ஏகப்பட்ட பிணங்கள் இருக்கு. லாஸ்ட்டாக நம்ம எரன் ஏகர் கூட ஒரு பொண்ணு பேசியிருக்கோம் இல்லையா, நான் எப்பவுமே உங்க கூட தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசியிருக்கோம் இல்லையா, அந்த பொண்ணுமே இந்த டைட்டனோட வாய்க்குள்ள தான் இருக்கு. அதெல்லாம் பார்க்குற நம்ம எரன் ஏகருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, பயங்கரமாக கத்திக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆயிடுவோம். அப்படியே கட் பண்ணி நம்ம மிகசாவை காமிக்கிறாங்க. மிகசா ஒவ்வொரு டைட்டன் கிட்டே சண்டை போட்டு இருப்பா இல்லையா, அப்பதான் நம்ம எரன் ஏகரை சாப்பிட்ட டைட்டனுமே அந்த இடத்துக்கு வந்துடும். இந்த டைட்டனோட கதையுமே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மிகசா நினைப்பா. பட் அப்பாவை கிட்ட பெருசா வெப்பன்ஸ் இருக்காது. அவ்வளவுதான்டா நம்ம மிகசாவோட கதை இதோட முடிஞ்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் அந்த பெரிய டைட்டன் இருக்கு இல்லையா, அந்த பெரிய டைட்டனோட வாயிலிருந்து இன்னொரு டைட்டன் அந்த வாயை கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்துருக்கும். அப்படி அந்த டைட்டன் வேற எதுவும் இல்லை, நம்ம எரன் ஏகரோட அட்டாக் டைட்டன் தான். நம்ம எரன் ஏகர் டைட்டனா மாறினதுக்கு அப்புறம் அவன் எதிரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டைட்டனுமே அவன் சும்மா வெளில எல்லா டைட்டனுமே சும்மா போட்டு பொழந்து சாகடிக்கிறான். இதை பார்த்து நம்ம ஆஞ்சிக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. என்னடா இது ஒரு டைட்டன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிதே, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி மற்ற டைட்டன்ஸோட சண்டை போடுதே அப்படின்னு சொல்லி ஷாக்ல பார்த்துன்னு இருப்பாங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம எரன் ஏகரோட அப்பா ஃப்ரெண்டு ஆர்மி மெம்பர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஒரு உண்மையை சொல்றாரு. நமக்கு சப்போர்ட் பண்ணி மற்ற டைட்டன்ஸ் கூட சண்டை போடுற அந்த டைட்டன் வேற யாரும் கிடையாது, அது நம்ம எரன் ஏகர் தான் அப்படின்ற விஷயத்த இவர் தான் அந்த இடத்துல சொல்லுவார். இதை கேட்ட எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அண்ட் அந்த பக்கம் நம்ம எரன் ஏகருமே எல்லா டைட்டன்ஸையுமே அட்டாக் பண்ணி அடிச்சு ஓட விடுறான். அந்த டைட்டன்ஸுமே பார்த்து நம்ம எரன் ஏகரை பார்த்து பயந்து ஓடும். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எரன் ஏகர் என்ன பண்ணுவான்னா, அந்த ஆர்மி மெம்பர்ஸ்லாம் நின்று இருப்பாங்க இல்லையா, எல்லாருமே நம்ம பசங்க தான், அவங்க இருக்கக்கூடிய அந்த வாழை அட்டாக் பண்ணுவாங்க. அதை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடுவாங்க. பட் நம்ம மிகசா மட்டும் அந்த இடத்துல பயப்படாம அதே இடத்துல நின்று இருப்பாங்க. டைட்டனா மாறின நம்ம எரன் ஏகருமே மிகசாவை ஒரு கையில் பிடிச்சி தூக்குவான். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுமே மறுபடியும் நார்மல் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. ஆக்சுவலாக இது எந்த மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னா, நம்ம அல்க்குக்கும் பிளாக் வீடியோக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும் இல்லையா, எப்பப்பெல்லாம் நம்ம அல்க்கு பிளாக் வீடியோவை பார்க்குறாரோ அப்போ சாந்தி ஆவார் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல சாந்தி ஆகிறார் நம்ம எரன் ஏகர். நம்ம எரனோட டைட்டன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துரும். அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்த அந்த டைட்டனோட உடம்புக்குள்ள இருந்து அந்த முதுல இருந்து நம்ம மிகசா தான் பார்த்தீங்கன்னா எரன் ஏகரை வெளியே எடுப்பாங்க. அப்படி வெளியே எடுத்து பார்க்கும்போது தான் இன்னொரு ஷாக்கு. அதாவது நம்ம எரன் ஏகருக்கு கையும் காலம் இல்லாமல் தானே இருந்துச்சு, பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு கையும் இருக்கும் காலம் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எரன் ஏகர் இந்த இடத்துல கண்ணு முழிச்சு பார்க்கறதோட அப்படியே அந்த படத்தை முடிச்சிருவாங்க. பார்ட் 1 மட்டும் தான் முடிப்பாங்க, பார்ட் 2 இருக்கு. பட் எனக்கு இந்த பார்ட் 1 பார்த்து முடிக்கிறதுக்கே தலை சுத்திருச்சு. இதில் எங்கிருந்து நான் பார்ட் 2 பார்க்க. ஆக்சுவலாக இந்த மூவி ஒரு மாதிரி நல்லா தாங்க இருக்கு. பட் என்ன ஒன்று, நம்ம ஆல்ரெடி அனிமேவை பார்த்து அனிமேவுக்கு அடாப்ட் ஆகிட்டோம் இல்லையா, ஸோ அதனால இந்த மூவியில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பார்க்கும்போது நம்மளால ஏற்றுக்க முடியல. அட்டாக் ஆன் டைட்டன் அனிமேவை பார்க்காதவங்க, மாங்காவை ரீட் பண்ணாதவங்க இந்த படத்தை பார்த்தா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். முக்கியமாக இந்த படத்தில் டைட்டன்ஸ்லாம் வேற லெவலில் காமிச்சிருப்பாங்க. டைட்டன்ஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் பக்கவாக இருக்கும். இந்த படத்தோட பார்ட் 2ல தான் நமக்கு இன்னொரு சில விஷயங்கள்லாம் தெரிய வரும். அதாவது நம்ம எரன் ஏகர் எப்படி டைட்டனா மாறினா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் யார் இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்ட் 2ல தான் நமக்கு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த படத்தோட பார்ட் 2 வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏகைஸ், நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாரும் அதை தெரிஞ்சுப்பாங்க. இதே மாதிரி வேற ஏதாச்சும் லைவ் ஆக்ஷன் மூவியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே, ரைட், எல்லாத்தையுமே சொல்லிட்டு நினைக்கிறேன். சொன்னாலும் நான் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறும். உங்கள்கிட்ட போயிட்டு வரேன். நன்றி, வணக்கம்.